அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் ஒரு படம் எடுக்கிறாங்க கமலஹாசனுக்கு. அது பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கட்டவண்டி கட்டவண்டி அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கும். அது ஒரு வேற மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். ஸோ பலவிதமான மாஸான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு படங்கள் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியா, ரசிகர்கள் நேசிக்கிற மாதிரியான ஒரு படங்களை எடுத்தாங்க ஏவிஎம். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, ஏவிஎம் எடுத்தால் தரமாக இருக்கும். ஏவிஎம் எடுத்தால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கொச்சையான வசனம் இருக்காது, ஒரு தவறான ஒரு காட்சி இருக்காது, குடும்பத்தோட நம்பி போகலாம். ஏவிஎம் படமா குடும்பத்தோட போகலாம்ப்பா அப்படின்னு போனாங்க. அன்னைக்கு முரட்டுக்காளிக்கெல்லாம் வண்டி கட்டி போனாங்க. அன்னைக்கு சகலகலா வல்லவனுக்கு கிராமங்களில் வண்டி கட்டி போனாங்க. அதே நிறுவனம் தான் வந்து அடையாளம் படுத்துவாங்க. எப்போவுமே நல்ல கலைஞர்களை அடையாளப்படுத்துவாங்க. பாக்யராஜ் வளர்ந்து வரும்போது பாக்யராஜை கூப்பிட்டு முந்தானை முடிச்சு படம் பண்ணாங்க. முந்தானை முடிச்சு படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம் உடைய கேரியர்லேயே பெஸ்ட் படம். ஏவிஎம்மோட கேரியர்லேயே பயங்கரமாக கலெக்ட் பண்ண படம். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பேரை வந்து இப்போ ஏவிஎம் கொடுத்துச்சு. பாக்யராஜ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கும் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. புதிய வார்ப்புகள், அந்த 7 நாட்கள், அது இதுன்னு பண்ணியிருந்தாலும் முந்தானை முடிச்சு அப்படின்னா அது அவருக்கு ஒரு பெரிய ட்ரேட்மார்க், பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு அழுத்தமாக போய் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி படம் பண்ணாங்க.